லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல, தேசிய அளவிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன அந்த இலக்கை எட்ட முடியல. அதற்கப்புறம் குறுகிய கால இடைவெளியில் நடந்த இடைத்தேர்தல்கள்லையும் உங்களுக்கு பின்னடைவுன்னு வருகிற போது 26க்கான கூட்டணி கணக்குங்கிறது இதன் மூலமாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மையமாக வைத்து இங்க எடுக்கின்ற அந்த விவாதத்தில் எப்படி ஈரோட்டில் ஒரு இடைத்தேர்தல் படுகொலை நடந்ததோ, ஜனநாயக படுகொலை, அதே படுகொலை விக்கிரவாண்டியில் நடந்தது. பட்டியல மக்களை அடைத்து வைப்பதை போல் அடைத்து வைத்திருந்து ஒரு வீதியில் 20 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 50 பேரை அங்கு நிர்வாகிகளாக சென்று ஓட்டு கேட்டு அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுத்து 250 கோடிக்கு மேல செலவு செய்து அவர்கள் அங்கே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதனால அந்த இடைத்தேர்தலை நீங்க வர்ற 2026 கம்பேர் பண்ண முடியாது. தம்பி பிரசன்னா அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, எங்களுடைய செயல் தலைவராக இருந்தவர் தொடர் வெற்றிகளை கொடுத்தார். ஆனால் செயல் தலைவராக இருந்தவர் தலைவரே ஆக முடியாத அளவிற்கு ஒரு குடும்ப பின்னணி கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க சொன்னாங்க எங்களுடைய திராவிட பேரியக்கம் என்று. திராவிட பேரியக்கம் தோன்றிய வரலாறு தெரியும். சமூக நீதி எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்பதும் இன்றைக்கு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பல இடங்கள்ல எந்த அளவுக்கு பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தெரியும். எந்த அளவுக்கு இன்றைக்கு போதை கலாச்சாரம் தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது அதுவும் தெரியும். கள்ளச்சாராயம் எந்த அளவுக்கு வித்துக் கொண்டிருக்கிறது என்பது அதுவும் தெரியும். ஒரு திமுக நிர்வாகியே இதையெல்லாம் முன்னெடுக்கிறார் என்பதும் தெரியும். இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நிலை எப்படி இருக்குது என்பதும் தெரியும். ஆனாலும் கூட வெற்றி பெறுகிறார்கள் எப்படி? பிரிவினைவாத அரசியல். திமுக தோற்றுவிக்கப்பட்ட பொழுது திராவிட நாடு என்று கோரிக்கை வைத்தார்கள், பின்பதை கைவிட்டார்கள். அதற்கப்புறம் வடக்கு தெற்கு என்று பேசினார்கள், ஆரியம் திராவிடம் என்று பேசினார்கள். தொடர்ச்சியாக பிரிவினைவாதம், சாதி பிரிவினைவாதம், மத பிரிவினைவாதம், மொழி பிரிவினைவாதம், இன பிரிவினைவாதம், பிரிவினைவாதத்தை வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கும் என்றிருக்கள் என்றால் அது காரணம் பிரிவினைவாதம் தான். பிரிவினைவாதத்தை மட்டும் முன்னெடுத்தான் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன பிரிவினைவாதத்தை திமுக முன்வைத்ததாக நினைக்கிறீங்க? இல்ல, ஒன்று, நீங்க ஒரு 20 நாள் அந்த தேர்தலில் ஒவ்வொரு நாளும் இரவு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது உணவு மிக சௌரியமாக வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கோட்டல் பாட்டல் தவறாமல் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். தேர்தல் அங்க இருந்தவங்க கணித்தவர்கள் சென்று கவனித்தவர்கள் சொன்ன விஷயங்கள். ஆக அங்க இருக்கின்ற வறுமைக்கு ஆட்பட்ட மக்களை மேலும் அவர்களை வேறு எதையும் சிந்திக்க விடாமல் ஓட்டுக்கள் போடுவது மட்டுமே, ஓட்டை பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக மட்டுமே அந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 30-35% கூட்டத்தை அவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். 75 ஆண்டு காலம் இவர்கள் சமூக நீதி காத்து இதுதான். அந்த மக்கள் இன்றைக்கு ஓட்டு போட திமுக தயாராக இருக்கிறார்கள். பிரிவினைவாதம் என்பது இன்னைக்கு சிறுபான்மை மக்களை ஏதோ பாஜக தாக்குவதாக சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர்களை தங்களோடு வைத்திருக்கிறார்கள். இன்று பட்டியலின மக்களை இவர்களெல்லாம் ஆதிக்க சாதி மக்கள் என்று சொல்லி பிரிவினை ஏற்படுத்தி அவர்களோடு தங்களோடு வைத்திருக்கிறார்கள். இவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே பிரிவினைவாத ஜனநாயக படுகொலை. இல்ல, இப்ப மக்கள் அவங்கள நம்புறாங்க, உங்களை நம்பலன்னு புரிந்து கொள்ளப்படாத. அப்படி இல்லை. நீங்க இன்னைக்கு ஏறக்குறைய 3வது முறையாக நாங்க வைத்த இலக்கு குறைவா இருந்தாலும் கூட இன்னைக்கு வலிமையோடு நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற கூட்டணி இருக்கிற கட்சியில் அத்தனை பேருமே இந்த தேச நலன் கருதக்கூடிய தலைவர்கள். நீங்க ஒரு சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், வெளிப்படைய மேடையில் சொன்ன நிதிஷ்குமார் சொன்னார், நான் இன்னொரு முறை இங்கிருந்து போக மாட்டேன், ஏனென்றால் நாட்டின் நலன் காக்கக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்று பெருமையோடு அவர்கள் சொன்னாங்க அந்த கூட்டத்தில். அதனால இது இன்னைக்கு ஒரு வலிமையான இந்தியாவை மாற்றக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கு. சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல திமுகவுடைய பணம் காரணமா இருந்தது வெற்றிக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, தேசிய அளவிலேயே நீங்க பின்னடைவை சந்தித்து இருக்கிறீர்களே. இந்தியா கூட்டணி 10 ஒவ்வொரு இடத்திலையும் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த அளவுக்கு திமுக கொடுத்த அளவுக்கு கவனத்தை கொடுக்கவில்லை. நீங்க திமுக மாதிரி ஒரு 36 அமைச்சர்கள் போய் ஒரு விக்கிரவாண்டி தேர்தலில் உட்கார்றதோ, ஒட்டுமொத்த தமிழக நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு தொகுதியை கான்சென்ட் பண்றதோ, அந்த மாதிரி வேலையை பாஜக ஒருபோதும் செய்யல.
நாங்க மெயின் கோர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றோம், சைடு டிஷ்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இன்னும் அதுதான். அதனால அந்தந்த பகுதியில் வெற்றி தோல்வி என்பது அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கோம். அதனால தோத்தோன்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல தோக்கலேன்னு சொல்றீங்களா? நான் சொல்றது பூசண மாதிரி இருக்கு, பூசாத மாதிரி இருக்கேன்றதுக்காக. ஜனநாயகத்துல வெற்றிங்கிறது மக்களுக்கு ஓட்டு வாங்குறது வெற்றி தான். அது விக்கிரவாண்டியும் வெற்றி தான், ஈரோடும் வெற்றி தான். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி வெற்றி விட்டால் என்பது அங்க போய் பாக்குறப்ப தான் தெரியும். இமாச்சல் பிரதேசத்துல 6 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க கட்சியில சேர்றாங்க, 4 பேரு தோத்து போறாங்க. சுயேட்சைகள் 3 பேர் உங்க கட்சியில சேர்றாங்க, 2 பேரு தோத்து போறாங்க. அப்போ 10 இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுன்னா 10லயுமே பணம் தான், இல்ல 10லயுமே வேறு முறைகேடுகள் தான் சொல்றீங்களா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. காங்கிரஸ் வந்தவர் பிஜேபி நிக்கிறார், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓட்டு போட்ட மக்கள் இது மாதிரி எல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. அதை போய் ஆய்வு செய்யற அளவுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒரு வலிமையான இந்தியா உருவாக்க வேண்டிய கட்டாயம் கிரியேட் ஆயிடுச்சுல. நாடாளுமன்ற தேர்தல 400 இலக்கு எட்ட முடியல, இடைத்தேர்தல்ல 10 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க இந்தியா கூட்டணினா ஒரு இந்தியா கூட்டணி தொடர்பான ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறது உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? இல்லைங்களே. நீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு கவனிச்சீங்க, ஜனநாயக பேச்சு எப்படி பேசாங்கிறது, எந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான பேச்சு அப்படிங்கறது நீங்க கவனிச்சா எல்லாருமே கவனிக்கப்பட்டது. சோ அந்த கட்சி இவ்வளவு பேர் 33 கூட்டணிகளை வச்ச கட்சி இதுவரைக்கும் எதிர்கட்சி ஆக முடியல. எதிர்கட்சி ஆனதே முதல் முறை ஆயிருக்காரு. சோ ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு குறுகிய மனம் கொண்ட கட்சியாகத்தான் இந்திய கூட்டணி இருக்கிறது. வெளியே திரிணாமுல் காங்கிரஸே ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் எதிர்க்கட்சியில் அறிவிக்கப்பட்டார். தேர்தல் முடியும் வரை யார் பிரதமர் வேட்பாளர் என்றே சொல்ல முடியல. ஆனா உறுதியோடு நாங்கள் சொன்னோம் பிரதமர் நரேந்திர மோடி தான் வேட்பாளர் சொன்னோம். அந்த வகையில் நாட்டை வழிநடத்துகின்ற நல்ல கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், வளர்வோம், வெற்றியை பிடிப்போம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.